அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய் பாலா ஜெய் பாலா ஜெய் பாலா. சர்வமங்கலம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமசிதே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷே குரு சுக்கர சனிபேச்சே ராகவே கேதுவே நமோ நமஹ. நவகிரகத்தினுடான நல்லாசியோட இந்த வாரத்துக்குண்டான கடகராசிக்குண்டான பலன் 15/3/2026 முதல் 21/3/2026 வரைக்கும் உண்டான கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடகராசியில அடங்கிய நட்சத்திரம் எடுத்துட்டாலே புனர்பூஷம் 4ஆம் பாதம், பூசம் முழு நட்சத்திரம், ஆயில்யம் முழு நட்சத்திரம் அடங்கியது கடகராசி. இந்த கடகராசி ராசிநாதன் 7ஆம் இடத்துல மகரத்துல அமர்ந்து அமோகமான பலன். ராசிநாதன் கடகத்துல அமர்ந்து இருக்கும்போது சிறப்பு பலன். இருப்பினும் இந்த வாரத்துல உங்களுக்கு 16/3/2026 திங்கட்கிழமை மாலை முதல் 18ஆம் தேதி புதன்கிழமை இரவு 11:38 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகவே 16ஆம் தேதி திங்கட்கிழமை 5 மணி ஆரம்பிக்குது, 18ஆம் தேதி முடியுது இரவு 11 மணி. ஆகவே இந்த வாரத்தில் நீங்க சற்று இந்த கடகராசிக்காரர்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். மனதிலே பயம், குழப்பம், தடுமாற்றம், கவலைகள், எதிர்பாராத விஷயத்தில் நீங்கள் சிக்கிக்கொள்வது போன்ற நிகழ்வு நடக்காமல் பார்த்துக்கொள்ளணும். நம்ம தான் இருக்கிறோம், ஆனா நமக்கு தேடி வருது வம்பு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. நம்மளுக்கு சார்ந்துதான் எல்லாமே நடக்கும், நம்மளுக்கு சாராம வேற எதுவுமே நடக்காது. எல்லாமே நம்ம கூட இருந்துதான் உருவாகும், புதுதாக எதுவுமே இருக்காது. நம்ம ஏதேனும் ஒரு காலத்துல யாருக்காவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு வந்திருந்தா அது இந்த காலத்துல பாதகமா அமையும். அதான் நான் தொடர்ந்து சொல்லுவேன், இன்றைய சொல்லக்கூடிய பலன், இன்றைய செய்யக்கூடிய செயல் இன்றைய அல்ல. திருப்பி திருப்பி நான் சொல்லுவோம், இன்னும் ஒரு காலத்துல அது நடக்கும். ஆனால் எச்சரிக்கை, இந்த வாரத்துல எச்சரிக்கைன்னு சொல்லணும். இந்த வாரத்துல எச்சரிக்கை, இந்த வாரத்துல நடக்கும்னு சொன்னா இந்த வாரத்திலே நடந்துடாது சொல்றோம். தொடர்ச்சியா நான் சொல்லிட்டு வரேன். அப்ப அந்த வாரத்துல நடக்கும், இந்த வாரத்துல நடக்காதுன்னு எந்த விஷயம் நான் சொல்லியிருந்தாலும் அது பிற்பகுதியில கூட நடக்கும். ஆனால் இந்த சந்திராஷ்டம காலத்துல இந்த வாரத்துல உங்க கிரக அமைப்பு சற்று குறைவாக இருப்பதால், செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசியில 8ஆம் இடத்துல, முதல் பகவான் 8ஆம் இடத்துல, ராகு 8ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய கிரகம் சனி, சுக்கிரன், சூரியன் மட்டுமே. குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கல, 12ஆம் இடத்துல விரயம். 2ஆம் இடத்துல சிம்மத்தில உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துல கேது. ஆகவே கிரகங்களால் சூழப்பட்ட ராசி அப்படின்னு சொல்லலாம். அப்ப நன்மை தீமை கலந்து நடக்கும். இந்த காலத்துல நம்ம ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறையும் போது இந்த காலத்துல அவமானங்கள், பிரச்சனைகள், தேவையில்லாத மனக்குழப்பம் அதெல்லாம் நடக்காம நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம மௌனம் காப்பதே சிறந்தது. அதுக்காண்டி நம்ம எதாவது பேசாமல் இருக்கிறதா இல்லை, அதெல்லாம் தானாவே நடக்கும். நம்ம செயல் சரியான முறையில இயங்க வைக்கிறது இறைவனுடைய துணையே நம்மளுக்கு தேவை, பக்கபலம். ஆகவே இந்த காலத்துல நீங்க நரசிம்மர் வழிபாடு தவறாம செய்யுங்க. அம்பிகை வழிபாடுல இந்த சந்திராஷ்டம காலத்துல உக்கிரமான தெய்வம் காளி தேவி, பிரித்திங்கரா, வாராகி, கிராம தேவதை சொல்லக்கூடிய பண்ணாரி அம்மன், பெரியபாளையத்தம்மன், கருமாரி அம்மன், இந்த மாதிரி உக்கிரமான தெய்வத்தை அம்மனை வழிபாடும், அதே போல் நரசிம்மர், பைரவர் போன்ற தெய்வத்தை வழிபாடு. அதனால இதெல்லாம் நம்மளுக்கு முனீஸ்வரன் போன்ற தெய்வத்தை நம்ம போய் வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு ஒரு பக்கபலமாக அமையும். அப்ப அந்த குறைபாடு என்று சொல்லி நம்ம வீட்டிலே உட்காரக்கூடாது. அதனால இந்த காலத்தில் நம்மளுக்கு சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் தந்தை வழியில உங்களுக்கு நன்மை நடக்கும். தந்தைக்கு ஏதேனும் ஒரு குறை இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொள்ளணும். ஆகவே தந்தை வழி சொத்து அமையக்கூடிய தன்மை உருவாகும். உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபத்துல இருப்பதால் திருமணம், உங்களுக்கு திருமண வயதுல இருந்தால் அதி விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய தன்மை உருவாகும். உங்க ராசிக்கு 11க்கும் 4ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்றதுனால மிக அதிவிரைவில் திருமணம் நடக்கும்.
குரு பலன் இல்லைன்னு கவலை தேவையில்லை. இந்த ஒரு மாத காலம் சுக்கிரன் பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய காலம். ஆகவே அதுவும் சூரியன் சனியும் சேர்ந்து சுக்கிரனோடு சேர்ந்து இருப்பது உடனே நடக்கும். குடும்பஸ்தானாபதி 9ல பாக்கியம், குடும்பஸ்தானாபதி சொல்லக்கூடிய லாபஸ்தானாபதி சொல்லக்கூடிய கிரகம் 9ஆம் இடத்துல, 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல. அப்ப என்ன வேணும்? வரன்கள் வீடு தேடி வரும். வந்த வரனை தட்டி கழிக்காம நம்ம பார்த்து பேசணும். ஏற்ற இறக்கம் இருந்தாலும் நம்ம செய்து பார்த்து பேசி முடிவு செய்து கொள்வதே சிறந்தது. அதனால இந்த காலத்தில் திருமண பாக்கியம் கூடும், புத்திர பாக்கியம் உருவாகக்கூடிய தன்மை, நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு புத்திர சந்தானம் உருவாகும். ஆகவே இதனால் நம்மளுக்கு ஒரு வாரிசுகள் உருவாகக்கூடிய தன்மை கொடுக்குது. தொழில சிறந்து விளங்கக்கூடிய தன்மை, தொழில் மேன்மை அடையும், கவலையின்றி செயல்படலாம். நீங்க மேல் அதிகாரிகிட்ட சற்று கவனமாக இருந்தால் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை. அரசு துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகளுக்கு மேன்மையே நல்கும் இந்த காலத்தில். ஆகவே நீங்க ஜெயிக்கிறதுக்குண்டான வழி உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆகவே இந்த வாரத்தில் நீங்க செய்ய வேண்டியது கடமை தவறாம செய்து வரும்போது உங்களுக்கு வெற்றி பெற்று வாழக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே இந்த காலத்தில் சனி பகவான் இருப்பது சிறந்தது. சுக்கிர பகவான் அதோட உங்களுக்கு மேன்மை நல்கிறார். சூரிய பகவான் அதோட உங்களுக்கு பக்கத்துணமாக இருப்பார். ஆகவே செவ்வாயினால உங்களுக்கு கோபத்தை அதிகரிக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதால், ராகு சேர்ந்து இருப்பதால் கோபத்தை தூண்டும். கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொள்ளணும். பிறரிடம் பேசும்போது அதிகமாக கோபத்தை காட்டாமல் இருப்பது சிறந்தது. தேவையில்லாத மனதில் இருக்கக்கூடிய பயம், அச்சம் பிறரிடம் நம்ம வெளிப்படையாக காட்டாமல் இருப்பது இன்னும் சிறந்தது. நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அதிர்வுன்னா என்ன? நான் ஒரு கோபமா இருக்கும்போது இன்னொருத்த ஒரு பேசினா இன்னும் எனக்கு கோபம் வந்துடும். அப்போ அந்த நேரத்துல அவர்கிட்ட நம்ம கோபம் காட்டினா அது நடக்குமா நடக்காதா? அதனால நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்கும். அவர் அந்த நேரத்துல நம்மளுக்கு விரோதமா நடந்து கொள்வார். அதனால சற்று எச்சரிக்கை சொல்லுவார். அப்போ வரக்கூடிய நபர்களை நம்ம பார்த்து ஆலோசனை செய்து நிதானித்து செயலாற்றினாலே கால சிறந்த பலன் கொடுக்கும். நம்ம என்ன செய்தோம், எப்படி நடக்கணும், எந்த ரூபத்துல நம்ம வழி நடத்தி செல்லணும். நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தி செய்து கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை நல்கும், பிள்ளைகளுக்கு உண்டான வழி கிடைக்கும். அது தொழில சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே சற்று புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். புதிய இடங்கள் வாங்கக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே இதெல்லாம் உங்களுக்கு பழையது களையது புதிது பெறுதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வாழ்க்கை புதுசா திருமணம் ஆகக்கூடிய நபர்களா இருந்தால் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் நடக்கக்கூடிய யோகம் உருவாகும் போது வாழ்க்கை புதிதாகவும், வண்டி வாகனங்கள் மாற்றிக்கொள்ளும் போது புதிய வாகனங்களாகவும், வீடு மாற்றிக்கொள்ளும் போது வீடு புதிதாகவும் உங்களுக்கு தென்படும். ஆகவே எல்லாமே பழையது களைந்து புதிது பெறுதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்மளுடைய ஏதேனும் ஒரு பொருள் நம்ம மாற்றக்கூடிய யோகம் உண்டாகும். ஒரு கைபேசி வச்சுக்கலாம், ஒரு போன் கூட நம்ம மாற்றுவோம். அப்போ அதுக்குண்டான யோகம் நம்மளுக்கு கொடுத்துரும். அதனால வீட்டுல இருக்கக்கூடிய பழைய பொருள் இருக்கிறது எல்லாம் போட்டு புதுசா வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய தன்மை. ஆகவே இந்த கடகராசிக்காரர்கள் சற்று இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். இந்த காலத்தில் செவ்வாய் ராகு புதன் சேர்ந்து இருப்பது உங்க வீடு அல்லது ஒரு ஆபீஸ் சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். அப்போ இந்த இடத்தில் தரித்திரத்தை நம்மளுக்கு வீடு தேடி வராத அளவு பார்த்துக்கணும். எப்படி பார்த்தாலும் சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாகவும், சூரியன் இருந்தாலும் சுக்கிரன் இருந்தாலும் குருங்கிறவர் சற்று கவனம் திசை திருப்பிக்கிட்டே இருப்பார். அது மட்டும் அல்லாது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் அதே போல் நம்ம நல்ல செயல் செய்து வைத்து கடைசியில ஒரு அவமானத்தை சந்திக்க வைப்பார். ஆகவே இத்தனை நம்ம கடந்து வரணும். அதனால இந்த கடக ராசிகள் கண்டிப்பாக நிதானித்து இறைவனுடைய சார்ந்து வழிபாடு செய்து வரும்போது கைமேல் பலன் கொடுக்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, வாழ்க.